இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரையை பெரியாரை காலி பண்ணிட்டார். அண்ணாதுரையை பெரியாருடைய கொள்கை, பெரியார் போட்டு வைத்திருந்த 50 லட்சம் கருப்பு சட்டையை கலட்டிய மோசடிக்காரன் அண்ணா. நீங்கள் பெரியாரை சொன்னால் பாப்பா பூரா ராவிடுவான். அதனால பெரியாரை ஒழிச்சு மறைச்சு கடைசியாக பெரியாரை என்ன கேவலப்படுத்த நீங்கள் அந்த இடும்பவனை காத்தீங்க சொல்கிறான். பெரியாருடைய சிலைகள் உடைக்கப்படும். திரிபுராவில் லெனினுடைய சிலைகள் உடைக்கப்பட்டதை போல நொறுக்கப்படும். பெரியார் சிலை உடைக்கப்படும்னா அண்ணாவும் வேறு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஓட்டு வாங்கணும், தெருவில் பண்ணி போனால் 1 லட்சம் கோடி சம்பாதிக்கணும், ஈரோட்டையே விலைக்கு வாங்கணும். சித்திசாமி பல எம்ஜிஆர் தொண்டான். எம்ஜிஆர் தொண்டனுக்கு அதிகாரம் வந்துருச்சு. 471 நாள் தியாகி யாரு? பாலாஜி. அவருக்கு இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி தான் வியாபாரம். ஈரோடு மக்களை சிறுமைப்படுத்தி பட்டியல ஆடு அடைச்சி வைப்பா, மாட்டை அடைச்சி வைப்பா பார்த்துருக்காங்க. ஆனால் எதை அடைச்சி வச்சானுங்க? மனிதர்களை அடைச்சி வைத்தாங்க. தந்தை பெரியாருடைய தத்துவம் பெரியாரை கல்வி செய்கிற பொழுது தமிழகத்தில் பெரியாரை மறைச்சி விட்டு எந்த அந்த தெம்பும் திராணியும் இந்த தையாளாகாத திமுக அரசு கிடையாது. திமுக அரசு தான் சங்கராச்சாரியாய் காப்பாற்றி அரசு. அப்போ பார்ப்பன பெண் பெரியாருக்கு சீடனா இருக்கான். 69% இடஒதுக்கீடை 3 பார்ப்பன அதிகாரிகள். யாரு? முதலமைச்சர் ராவ், சங்கர் தயாள் சர்மா. 3 பார்ப்பனர்கள் 69% இடஒதுக்கீடை இந்த தமிழர்களுக்கு பெற்று கொடுத்தார்கள். ஆனால் இந்த திமுக ஒரு உத்தரத்தோட கவர்னர் ஆக்கலாம். ஒரு தமிழரை இதுவரை கவர்னர் ஆக்கலாம் தான் 1967 கேளுங்க. இப்போ அதிகபட்சமாக நான் இப்போ உள்ளேருந்து வர்றேன். நானும் சீமானை எதிர்ப்பதற்காகவே சென்னையிலிருந்து வந்து 1 வாரம் தங்கி மனு தாக்கல் செய்து வேட்புமனு இதை இப்போ வேட்புமனு இறுதி செய்துகிற பொழுது வந்து பார்க்குற பொழுது பாதிக்கு மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் சீமானை எதிர்ப்பதற்காகவே நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் தமிழா பாண்டியன். இதே போல் நீங்கள் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள், தந்தை பெரியார் திராவிட கழகம், 2 திராவிட கழகம், திராவிட கழக உணர்வாளர்கள், இப்படி பல பேர், தலித் இளைஞர்கள், அத்தனை இயக்கம் சீமானை எதிர்ப்பத முஸ்லீம் அமைப்பு இத்தனை பேர் திமுக கூட பேசுகிறாங்க. போயாலாம் தூக்கி போட்டு வந்த ஒரு அமைப்பு, இந்த ஷாஜகான் ஒருத்தர் பார்த்தேன். இத்தனை பேரும் சீமானை எதிர்ப்பதற்காகவே ஒரு 15க்கு மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் நீங்கள் களமிறங்கியிருக்காங்க. என்ன காரணம்னா, சீமான் நான் தெரு கடை வீதி டீ கடை போண்டா கடையெல்லாம் போய் எதுக்கு வந்தீங்கன்னா நான் சீமானை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ அந்த அளவுக்கு ஈரோடு மக்கள் மத்தியில் கடுமையான கோபம் இருக்குது. இதில் திங்கக்கிழமை சீமானே நிற்பதாக இருந்து, சீதாலட்சுமிக்கு பதிலாக சீமானே நிற்பதாக இருந்து இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வந்த பிறகு சீமான் பின்வாங்கி சீதாலட்சுமி களமிறக்கியிருக்கார். என்னுடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்ய சொல்லி ஒரு 5க்கு மேற்பட்ட நாம் தமிழர் வழக்கறிஞர்கள் வந்து கடுமையாக சண்டை பிடிக்கிறாங்க. என்ன சண்டைனா, என்னுடைய மனைவியினுடைய 10 பவுன் நகையை நான் வந்து காமிச்சிருக்கேன், ஏன் வேல்யூ போடலேன்னு ஒரு சண்டை. என் மனைவி பேரில் ஒரு நிலம் இருக்குது, எங்கள் மாமனார் எழுதி வச்சது, அது பட்டா சீட்டு அடங்கல் போடலை, அது வேட்புமனு தள்ளுபடி பண்ணுங்கன்னு ஏறக்குறைய நேற்று 12 மணியிலிருந்து 4 மணி வரை தேர்தல் ஆணையாளர் காத்திருக்கார். இந்த என்னுடைய மனுவை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதான்னு பண்ணியே ஆகணும் நிற்கிறாங்க 5 வழக்கறிஞர்கள் வந்து. இது ஒரு காரணம்னு இப்படி அவர்களுக்கு கடுமையான பயம் வந்துருச்சு. சீமா எங்கேயுமே தலை காட்ட முடியாது. காரணம், தந்தை பெரியாருடைய மண் இது. இந்த மண்ணில் தாயோ உன்னுடைய காம வெறி பிடித்தால் தாயோடும் சகோதரியோடும் பிள்ளையோடு உறவு கொள்ள உலகத்தில் மனிதன் நாகரீகம் ஆன பிறகு எந்த மனிதனும் சொல்லி உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் பெரியார் 95 வயது வரை தமிழ்நாட்டுடைய வரலாறை திருப்பி போட்டவர் தந்தை பெரியார். அவ்வளோ பெரிய மனுஷன். பெரியாருடைய கணக்கு பிள்ளையாக வாழ்க்கையை ஓட்டிய
காஞ்சிபுரம் கணக்கப்புள்ள அண்ணாதுரை முதலமைச்சராக முடிஞ்சது. என்ன காரணம்? அந்த கிழவனுடைய உழைப்பு. 95 வயது வரை 2 சிறுநீரகமும் பழுதடைஞ்சு அந்த காலத்திலே 2 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுற குடும்பம் அந்த ஈரோட்டு கிழவன் குடும்பம். கடைசி வரை சாகிற வரை ரயிலில் கட்டையில் போனார், 3rd கிளாஸில். இப்போல்லாம் சோபா குஷன் இருக்குது. இவ்வளவு இந்த மனிதனை இந்த மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறான், தலையில் வச்சு கொண்டாடுறான். இந்த மனிதன் இப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு காட்டு மிராண்டி மனித நாகரிகம் வளர்ந்த பிறகு விலங்கிலிருந்து மனிதன் மாறினானல்ல, நிர்வாணமாக தெரிஞ்சான்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு, அப்போ கூட இந்த கருத்தை சொல்லியிருக்க முடியாது. கல்லால் அடித்து கொண்டு இருப்பான். இந்த கருத்தை சொன்னான்னு சொல்லுகிற சீமான் இன்றைக்கு வரைக்கும் பகத்சிங்கை போய் பஞ்சாபில் ஒருத்தர் கேவலமாக பேசிட்டு உயிரோடு வெளியே வர முடியுமா? பஞ்சாபி விட்டுருவானா? பஞ்சாபி பங்காளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கேவலமாக பேசிட்டு எவனாவது கல்கத்தாவிலேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து வர முடியுமா? அப்போ அவனுக்கெல்லாம் சூடு சொரணை உப்பு உரப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சீதையின் மைந்தன் ஒருத்தர் சொன்னான், அவன் செத்து போயிட்டான், பெரியார் விபச்சார விடுதி நடத்துனான்னு ஈரோட்டின்னு சொன்னான். அப்போது இதையெல்லாம் இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு பயப்படுது, அஞ்சுதியா. சீமானிடம் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி கதையிலிருந்து தேன்மொழி கதையிலிருந்து அத்தனை கதைகளையும் திமுகவை சார்ந்தவர்கள் மீது இருக்குது. அதனால திமுக பயப்படுது. பாப்பாத்தி ஜெயலலிதா இருந்தால் 2 குண்டாசில் அடைச்சிருப்பாங்க பொம்பளை. பெரியாரை இப்படி கேவலமாக விமர்சனம் பண்ணதுக்கு 15 இயக்கம் இப்போ என்ன இருக்கு, வேட்புமனு தாக்கல் செய்து நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. நான் இப்போ அத்தனை பேரும் நேராக பார்த்தேன். ஆனால் திமுக முதுகில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. திமுகவுடைய முதுகில் அவ்வளவு அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கை இந்த மெண்டல் சீமா பேசிடுவான், இந்த சைமன் பேசிடுவான். இதுதான் பயப்படுது. அப்போது ஒரு மாடு பசுமாடு வருது, பக்கத்தில் பன்னி வருது, பன்னியை பார்த்து பசுமாடு பயந்து ஓடுது. இதுதான் என்ன காரணம்னா, சீமானை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. இதுதான். ஆனால் பார்ப்பனத்தி ஜெயலலிதா இருந்தால் டபுள் குண்டாஸ் பொம்பளை அடைச்சிருக்கும். சங்கராச்சாரியாவுடைய நிலைமை என்ன? ஜகத்குரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர்லேருந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியிலிருந்து அத்தனை பேரும் காத்து கிடந்த அந்த சங்கராச்சாரியா காஞ்சிபுரம் லாக்கப்பில் கஞ்சா குடிக்கிறவன் பிட்பாக்கெட் அடிக்கிறோட படுக்க வச்சுது ஜெயலலிதா. அந்த தெம்பும் திராணியும் இந்த கையாளாகாத திமுக அரசு கிடையாது. திமுக அரசு தான் சங்கராச்சாரியாய் காப்பாற்றி அரசு. அப்போது பார்ப்பன பெண் பெரியாருக்கு சீடனாக இருக்கான். நீங்கள் 69% இடஒதுக்கீடை 3 பார்ப்பன அதிகாரிகள், யார்? முதலமைச்சர், பிரதமர் நரசிம்மராவ், சங்கர் தயாள் சர்மா, 3 பார்ப்பனர்கள் 69% இடஒதுக்கீடை இந்த தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த திமுக ஒருத்தனை கூட கவர்னர் ஆகலை, ஒரு தமிழரை இதுவரை கவர்னர் ஆகலைங்க. 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனதுலேருந்து பெரியாருடைய கணக்கு புள்ள முதலமைச்சர், பெரியாருடைய கணக்கு புள்ள, பெரியாருடைய அச்சுக்கோர்ப்பாளர் யார்? கருணாநிதி முதலமைச்சர். கருணாநிதிக்கு நண்பராக இருந்த எம்ஜிஆர் முதலமைச்சர், எம்ஜிஆருடைய வப்பாட்டி ஜானகி முதலமைச்சர், கூத்தியா முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர், எடப்பாடி முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சர். அந்த கிழவன் நினைச்சிருந்தா ஈரோட்டை தமிழ்நாட்டினுடைய தலைநகராக மாற்றியிருக்க முடியும். எடுபடி கணக்கு புள்ள போனவ வந்தவனெல்லாம் முதலமைச்சர். ஆனால் இந்த சீமான் விமர்சனம் செய்கிற பொழுது யாருக்கு நாடி நரம்பு சூடு சொரணை ஒருவருக்கு ஒன்று இல்லையே என்ற வேதனையோடு தான் நானும் ஒரு பெரியார் தொண்டை, அப்புறம் தான் ஒரு பத்திரிகையாளர் நான் கிளம்பி வந்தேன். சரி, பெரியார் கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் சொல்கிற திமுக அரசு இந்த ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணுற முத்துச்சாமி என்ன சொல்கிறாங்க, சீமான் வரட்டும், நாங்கள் அவரை பார்த்துக்கிறோம், எதிரியாக பார்க்கலன்னு சொல்கிறது இது எப்படி? ஏன்னா பெரியாரை தான் கொள்கையாக வச்சு பின்பற்ற திமுகவை இப்படி சொல்கிறாங்க. இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரையை பெரியாரை காலி பண்ணிட்டார். அண்ணாதுரையை பெரியாருடைய கொள்கை, பெரியார் போட்டு வைத்திருந்த 50 லட்சம் கருப்பு சட்டையை கலட்டிய மோசடிக்காரன் அண்ணா. நீங்கள் பெரியாரை சொன்னால் பாப்பா பூரா ராவிடுவான். அதனால் பெரியாரை ஒழிச்சு மறைச்சு கடைசியாக பெரியாரை என்ன கேவலப்படுத்த. நீங்கள் அந்த இடும்பவனை கார்த்திகன் சொல்கிறான், பெரியாருடைய சிலைகள் உடைக்கப்படும், திரிபுராவில் லெனினுடைய சிலைகள் உடைக்கப்பட்டதை போல நொறுக்கப்படும், அடுத்து அண்ணாவுடைய சமாதி தோண்டப்படும், கருணாநிதியுடைய சமாதி எலும்பை எடுக்கப்படும், இப்படி அடுத்து சொல்ல போகிறான்.
பெரியார் சிலை உடைக்கப்படும்னா அண்ணாவும் கருணாநிதியில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஓட்டு வாங்கணும், பெருவில் படுத்து கிடந்த போகிற 1 லட்சம் கோடி சம்பாதிக்கணும், ஈரோட்டையே விலைக்கு வாங்கணும். முத்துசாமி பல எம்ஜிஆர் தொண்டன், இந்த எம்ஜிஆர் தொண்டனுக்கு அதிகாரம் வந்துருச்சு. 471 நாள் தியாகி யார், பாலாஜி. அவருக்கு ஒரு இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி தான் வியாபாரமே. ஈரோடு மக்களை சிறுமைப்படுத்தி பட்டியில் ஆடு அடைச்சி வைப்பான், மாட்டை அடைச்சி வைப்பான் பார்த்துருக்கோம். ஆனால் எதை அடைச்சி வச்சானுங்க? மனிதர்களை அடைத்து வைச்சான். தந்தை பெரியாருடைய தத்துவம், நீங்கள் பெரியாரை பதிவு செய்கிற பொழுது தமிழகத்தில் பெரியாரை மறைத்து விட்டு எந்த வரலாறும் பதிவு செய்ய முடியாது. ஆனால் பெரியாரை திமுக தூக்கி ஓரமாக போட்டான். அதனுடைய விளைவு தான் சீமா இவ்வளவு கேவலப்படுத்துகிற நிலை செய்தாலும் இங்கே எந்த எதிர்ப்பும் சூடும் சொரணையும் எந்த சலனமும் இல்லாமல் மக்கள் வாழ கற்றுக் கொடுத்ததை நீங்கள் அண்ணாதுரை கருணாநிதி தான். இப்போ நாம் தமிழர் போட்டியிடுது, திமுக போட்டியிடுது, பிஜேபி அதிமுக புறக்கணித்த நிலையில் இப்போ இவங்க 2 ஆதரவாளர்கள் சீமானுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. இல்லைனா ஓட்டு வங்கி அதிகரிக்கும்ல. இல்லை, அதுதான் இப்போ இந்த திட்டம் எங்கே உதிச்சதுன்னா அண்ணாமலையுடைய மூளையில் உதித்தது. அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா பொது வேட்பாளராக யுவராஜை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு லாபி பண்ணுறது அண்ணாமலை தான். திமுக 5 நடுங்கி பயந்துட்டுருக்கு. அதிமுக காலி, விஜய் காலி, அத்தனை கட்சிகளும் காலி. இது ஆர்கனைஸ் பண்ணுறது சீமான் தான், அண்ணாமலை தான். சீமானை வளர்த்துவதற்காக தமிழ் தேசியத்தை வைத்து திராவிடத்தை காலி செய்வதற்கான ஒரு ப்ராசஸ் தான். இதில் யுவராஜ் நிற்கலைன்னு சொன்ன பிறகு தான் சீமானோடு சேர்த்து சீமானும் சேர்ந்து தான் இந்த ப்ராசஸ். பொது வேட்பாளர் திமுகவை எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணியம் எங்களுக்கு தாயா இருக்கு. யார் சொல்கிறான்? அண்ணாமலை சொல்கிறான். அண்ணாமலைக்கு கட்டி கொடுத்த ஆளுக்கு தான் நேருவும் சக்கரபாணியும் ஏவா வேலும் இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா யார் கட்டி கொடுத்த ஆளுங்க? திமுக அமைச்சர்களை நீங்கள் அண்ணாமலைக்கு சவுக்கு பணம் கொடுத்ததா போலீஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போது இவர்களை பொறுத்தவரை 1000 கோடி திருடணும், 200 ரூபா கொடுக்கணும், ஓட்டு போட்டுருவான். இதை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த அரசியலும் இல்லை. எடப்பாடி ஒரு கல்லாப்பூட்டி சிங்காரம், ஸ்டாலின் ஒரு கல்லாப்பூட்டி சிங்காரம். இவர் 2 பேரும் முடிவு செய்வது தான் தமிழ்நாட்டு அரசியல். இங்கே அரசியல் மக்களிடம் போய் சேரவே இல்லை. எஸ்சி தொகுதிக்கு 200 ரூபா கொடுக்குறான், எஸ்சி வீட்டுக்கு போனால் 200 ரூபா கொடுக்குறான், பிசிக்கு போனால் 500 ரூபா கொடுக்குறான். இதுதான் இங்கே அரசியல். மக்களிடம் அரசியல் போய் சேர்ந்தா விஜய்க்கு வேலை இல்லை, விஜயகாந்துக்கு வேலை இல்லை, இப்போ எல்லாருக்கும் வேலை இருக்குது, திமுகவுக்கு வேலை இல்லை. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். 26 230 தொகுதி நாங்கள் வென்று காட்டிடுவோம், போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வரும்போது ஒரு பெரியார சொன்ன ஒரு சீமானை எதிர்க்கவில்லை திமுக அரசு எப்படி 2026 தேர்தலை எதிர்த்துக்கொள்வோம்? அவங்க பெரியாரை பற்றி கவலை இல்லை, சீமானை பற்றி கவலை இல்லை. காந்தி தான் அவர்களுக்கு கை கொடுப்பார். எல்லா நோட்லையும் காந்தி இருக்குது. காந்தி காசை கொடுத்து, அதாவது விஷன் 200. அது என்னன்னு கேட்டால் எல்லா கட்சியிலும் எதிராக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. விலைக்கு வாங்கிட்டா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதுதான் விஷன் 200. இதுதான் மாப்பிள்ளை சாருடைய திட்டம், பிரசாந்த் கிஷோருடைய திட்டம். முதல்ல கள்ள லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய திட்டம். அப்படி தான் 21 ஜெயிச்சது. அதே ப்ராசஸ் தான். 1000 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கான். யார்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திமுகவுக்கு. லீகலாக 1000 கோடி ரூபா கொடுத்துருக்கான். பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி ரூபா சம்பளம், 350 கோடி ரூபா சம்பளம். பிரசாந்த் கிஷோருக்கு 600 கோடி ரூபா சம்பளம். இந்த 2 சம்பளங்களும் தான் திமுகவை இன்றைக்கி 2021 ஆட்சியில் அமர்த்தியது. அதே போல் 26ல் ஒரு 5000 கோடி அடித்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். அதனால் நீங்கள் திமுக அறக்கட்டளையில் பல லட்சம் கோடி இருக்குது, பல லட்சம் கோடி. 69ல் கருணாநிதி முதலமைச்சர். அதுக்கு நீங்கள் ஸ்டாலின், அங்கே பல ஸ்டாலின் இருக்காங்க. நேரு ஒரு ஸ்டாலின், ஏவா வேலு ஒரு ஸ்டாலின், சக்கரபாணி ஒரு ஸ்டாலின், மூர்த்தியுடைய மகன் கல்யாணம் 300 கோடி ரூபாய் நடக்குது. சாதாரண கிரானைட் கம்பெனி வச்சது சாதாரண ஒரு நபர் 300 கோடிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? மதுரையே விழாவாக இருக்குது. ஜெயலலிதா போட்ட சின்ன எம்ஜிஆருக்கு நடந்த கல்யாணத்தை விட 300 கோடி ரூபா கல்யாணம் ஸ்டாலின் கலந்துக்கிறார். பிரம்மாண்ட செய்வாரியா யார்? அங்கே இருக்கிற மலை பூரா காணோம், குவாரி பூரா காணோம், செம்மண்டம் பூரா காணோம். இவர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுகிறவன்னு மக்கள் நம்புகிறான். மக்களுக்கு அரசியலே தெரியல.
200 கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் எஸ்சி கிராமத்தில் போய். பிசிக்கு போனால் 500 போட்டுருவான். இதைத்தான் நம்புகிறார்கள். இதுதான் நடக்கும். உங்கள் பேர் சார்?